மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லை சாட்சி என்ற அதிமுகவின் தீவிர பிரச்சாரத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். கீழக்கோட்டையில் ஒன்றிய செயலாளர் அன்பழகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான பொதுமக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் 100 நாள் வேலை திட்டம் குறித்து ஸ்டாலின் பச்சை பொய்யை கூறுவதாக தெரிவித்தார். விழாவில் திமுக ஆட்சியின் அவலங்கள் எடுத்துரைக்கப்பட்டது. இப்ப ஸ்டாலின் என்ன சொல்றாரு? ஒரு முதலமைச்சர் ஒரு பச்சை பொய்ய பேசுறாரு. 100 நாள் வேலையை ரத்து செஞ்சுட்டோன்றாரு. இது முழு பூசணிக்காய சோத்துல மதிக்கிற கதையா? அதுக்காகத்தான் திமுகவுடைய பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கிறதுக்கு தான் வர்ற வெள்ளிக்கிழமை ஸ்டாலின் ஐயா, முதலமைச்சர் ஐயா, பொய் பேசாதீங்க, 100 நாள் வேலைய நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அழுத்தம் கொடுத்து 125 நாளா உயர்த்தி இனி வருகிற காலங்களில் 150 நாளா தருவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்திருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் நடத்திய ஒருநாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்திற்கு கழக நிர்வாகிகள் ஆதரவு அளித்தனர். போராட்டத்தில் அதிமுக சார்பில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். இதில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு கூலி உயர்வு உட்பட அடிப்படை கோரிக்கைகளுக்கு விடியாத திமுக அரசு உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் வாயிலாக தீர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமலையான் சுவாமி கோயிலில் 1,43,00,000 ரூபாய் மதிப்பிலான சீரமைப்பு பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான தளவாய் சுந்தரம் தொடங்கி வைத்தார். முன்னர் தெப்பக்குளத்தை தூர்வாரும் பணியின் போது அளவுக்கு மீறி மண் அள்ளியதால் பழமையான சுற்றுச்சுவர் இடிந்த விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த நிலையில் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் சீரமைப்பு பணியை தொடங்கி வைத்தார். சென்னை சோளிங்கர் மேற்கு பகுதி மடிப்பாக்கம் அதிமுக பாக பொறுப்பாளர்கள், பாக முகவர்கள் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை மடிப்பாக்கத்தில் சோளிங்கர் நல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் TC கருணா ஏற்பாட்டில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாக பொறுப்பாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் முகவர்களுக்கு வரும் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்ட நிலையில் நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டில் விடியா திமுக அரசுக்கு எதிராக சத்துணவு ஊழியர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு அதிமுகவினர் ஆதரவு அளித்தனர். தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 250க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் 6வது நாளாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் நேரில் வருகை தந்து போராட்ட குழுவினரை சந்தித்து ஆதரவு அளித்தனர். அப்போது பேசிய அவர், அரசு ஊழியர்களின் நியாயமான இந்த கோரிக்கைகளுக்கு அதிமுக எப்போதும் துணை நிற்கும் என உறுதியளித்தார். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டியை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK ரவிச்சந்திரன் துவக்கி வைத்தார். நகர கழக செயலாளர் சோலை சேதுபதி ஏற்பாட்டில் 52 அணிகள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டி தொடரை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த சின்னக்கம்பாளையம் ஊராட்சியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் திண்ணை பிரச்சாரத்தை திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான C மகேந்திரன் தொடங்கி வைத்தார். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி பரப்புரை மேற்கொண்டார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனகாபுத்தூரில் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அனகாபுத்தூர் பகுதி கழக பொருளாளர் வி செந்தில்குமார் ஏற்பாட்டில் பகுதி செயலாளர் பி வேலாயுதம் முன்னிலையில் ஆலவேட்டம்மன் கோவில் திடலில் இந்நிகழ்வு நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் கலந்து கொண்ட மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் பொது மருத்துவம், கண் பரிசோதனை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னாள் எம்எல்ஏ ப தன்சிங் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான், நன்னிலம், பேராளம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் குறித்த விளக்க உரை பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்த பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். இந்நிகழ்வில் முன்னாள் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கோபால், நன்னிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிபிஜி அன்பழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை கொத்தவால் சாவடியில் 7000 பேருக்கு பிரியாணியுடன் நலத்திட்ட உதவிகளை அமைப்பு செயலாளரும் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான பாலகங்கா வழங்கினார். துறைமுகம் தெற்கு பகுதி கழக செயலாளர் வெற்றிலை மாரிமுத்து ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் துறைமுகம் மற்றும் எழும்பூர் தொகுதி நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் கச்சா நகரை சேர்ந்த தாவேகா, திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 30 குடும்பத்தினர் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த ஆண்களுக்கு கழக துண்டு அணிவித்தும், பெண்களுக்கு புடவைகளையும், மாணவர்களுக்கு நோட்டு, பேனா, பென்சில், டிஃபன் பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்களையும் முன்னாள் அமைச்சர் OS மணியன் வழங்கி வாழ்த்தி பேசி தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் நகர ஒன்றிய கழக நிர்வாகிகளுடன் ஆர்ப்பாட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் PR செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பிப்ரவரி 11ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் நடைபெறும் கூட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் வரும் 13ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த திமுக அரசின் பொய் பிரச்சாரத்தை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் முன்னிலையில் திமுக, தாவேக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கொட்டிவாக்கம் பகுதி கழக செயலாளர் A கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக சென்னை தெற்கு மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி பிரதிநிதி திருநாவுக்கரசு, 183வது வட்ட பிரதிநிதி மஞ்சுநாதன், தாவேக 183வது வட்ட பிரதிநிதி பாண்டியன் உள்ளிட்டோருக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் கழகத்துண்டு அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார். திருப்பூர் அதிமுக மாநகர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி, புரட்சித் தமிழர் பிறந்தநாள் விழா மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கும் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் ஆகியோர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். தொடர்ந்து கரட்டுப்பாளையம், புல்லசெல்லிப்பாளையம், உப்புப்பாளையம், செம்மாண்டம்பாளையம், LKC நகரில் தெருமுனை பிரச்சாரம் மேற்கொண்ட தலைவர்களின் பிறந்தநாள் பரிசாக 2312 குடும்பங்களுக்கு ஹாட் பாக்ஸ் மற்றும் சில்வர் தட்டுகளை வழங்கினர். திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மடத்துக்குளம் தொகுதியில் அதிமுக தெருமுனை பிரச்சாரத்தை மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சி மகேந்திரன் தொடங்கி வைத்தார். காரத்தொழுவில் அழகு நாச்சியம்மன் கோயிலில் சுவாமி விவேகானந்தரை வழிபட்டு பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. இப்பிரச்சாரத்தில் அதிமுகவின் முத்தான முதல் 10 வாக்குறுதிகள் குறித்த பிரசுரங்கள் வீடு வீடாக வழங்கப்பட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் பலர் பங்கேற்று விடியாத அரசின் அவலங்களை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா எமரால்டு பகுதியில் நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் கண்ணா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் 2000 ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகளும் 200 இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டன.
இதில் திமுக மற்றும் காங்கிரஸில் இருந்து விலகி ஏராளமானோர் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்ட இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த துவக்க விழாவில் சுமார் 2000 பேருக்கு நலத்திட்ட உதவி, சுமார் ஒரு 10 இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக விளையாட்டு உபகரணங்கள், அதேபோல் மருத்துவ நிதி உதவி, அதேபோல் மாற்றுக் கட்சியிலிருந்து நூற்றுக்கணக்கானோர் இந்த விழாவிலே தங்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையை ஏற்று இணைத்துள்ளனர். எப்போதும் இந்த பகுதி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கின்றது. அனைத்து பொதுமக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று பொதுமக்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். பெரம்பலூரில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்த விளக்க உரை பிரசுரங்களை மக்களிடம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றியம் பசும்பலூரில் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வை பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் துவக்கி வைத்தார். மேலும் பொதுமக்களிடம் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து எடுத்துரைத்து பரப்புரை மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதர்ஷன் தலைமையில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆற்றூர் ஜெயம் நகர் கழக அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஸ்டாலின் அரசின் 125 நாள் வேலை திட்ட சீர்குலைப்பை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் அதிமுக முதல் கட்டமாக அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை பிளக்ஸ், சுவரொட்டி, துண்டு பிரசுரம் மூலம் மக்களிடம் எடுத்துரைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வரும் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு திருவட்டாறு உள்ளிட்ட ஊராட்சி அலுவலகங்கள் முன் விடியாத திமுக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவும் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயசுதர்ஷன் அழைப்பு விடுத்தார். கோவை மாநகர மாவட்ட கழகம் சார்பில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி, புரட்சித் தமிழர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் கோலப்போட்டி, அன்னதானம், பரிசளிப்பு விழா, தெருமுனை பிரச்சார விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பங்கேற்றார். விழாவிற்கு வருகை தந்த அவருக்கு கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உக்கடம் பகுதி கழக செயலாளர் ஜெயகணேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் K அர்ஜுனன், KR ஜெயராம், கழக மாணவரணி செயலாளர் சிங்கை ராம் இன்றைக்கு மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் வந்த பின்னால் எப்படி அவன் எடப்பாடியா இருக்கும்போது 63,000 கோடி மெட்ரோ ரயிலுக்கு நிதி வாங்கி சென்னை கொடுத்தார், அதே போல கோவை மெட்ரோ ரயிலுக்கு நிதி பெற்று தருவார். மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும். இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் சட்ட ஒழுங்கு இன்னைக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு எல்லாம் இல்லை. இங்க பார்த்தால் கஞ்சா வைக்கிறாங்க. இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இன்னைக்கு கல்லூரியிலிருந்து இன்னைக்கு பள்ளி வரையில் இன்னைக்கு கஞ்சா வைக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தெரியும், இந்த ஆட்சியில 5 வருடமாக ஆட்சியை முடிய போகுது. ஏதாவது ஒரு திட்டம் இங்க நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு இந்த தெற்கு தொகுதிக்கு வந்திருக்காங்கன்னா எந்த திட்டமே வரல. 5 வருடத்தை எந்த திட்டமே தராமல், எந்த திட்டமே வராமல், எந்த திட்டத்துக்கும் நிதி ஒதுக்காமல், நிதி ஒதுக்குற மாதிரி விளம்பரம் மட்டும் பண்ணி 5 வருடத்தை முடித்த பெருமை திமுக தான் சாரும். புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடி K பழனிசாமி ஆகிய முப்பெரும் தலைவர்களின் பிறந்த நாளை போட்டி கோவை மாநகர மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடந்த மாபெரும் மருத்துவ முகாமை
கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன், கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புளியங்குளம் பெரியார் நகரில் பேரவை பகுதி செயலாளர் வினோத் ஏற்பாட்டில் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் R பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட விவேகானந்தா நகர் பகுதியில் புதிய கழக அலுவலகம் திறக்கப்பட்டது. வட்ட கழக செயலாளர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் மற்றும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் ஆகியோர் கலந்து கொண்ட கழக அலுவலகத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். மேலும் இவ்விழாவில் கழக மாணவரணி செயலாளர் சிங்கைஜி ராமச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட விழாவை சிறப்பித்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அதிமுக சார்பில் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் அருள்ஜோதி செல்வராஜ் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான KC கருப்பணன், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் பெருந்துறை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாகவும் கடைகளிலும் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான MK அசோக் பரிசு கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். கிண்டியில் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் சிலம்பாசான் கராத்தே சுதர்ஷன் ஏற்பாட்டில் நடைபெற்ற போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்தும் 2000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறனை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.